10th plus 2 வில் ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு ஐஐடி நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. இப்போ கொலாய்ட்ஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். அடுத்து இந்த கொலாய்ட்ஸை வந்து என்ன பண்ணுங்க, பியூரிஃபை பண்ணும். சரிதானே? இப்போ கொலாய்ட்ஸ் வந்து என்ன பண்ணுங்க, பியூரிஃபை பண்ணும். அப்போ பியூரிஃபிகேஷன் ஆஃப் கொலாய்ட்ஸ். இப்போ இந்த கொலாய்ட்ஸில் நமக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறப்ப நமக்கு என்ன இருக்குன்னா, நிறையா எலக்ட்ரைட்லாம் நமக்கு நிறையா இருக்குங்க. அப்போ எலக்ட்ரைட் நிறையா இருக்கிறப்ப என்ன ஆகும்னா, அது அப்படியே நமக்கு வந்து இதுங்க கோயகுலேட் ஆகிரும். அதாவது இதுங்க அப்படியே பிரிசிபேட் மாதிரி ஆகிரும். அதாவது கொலாய்ட்ஸ் வந்து நமக்கு என்னவா இருக்காதுங்க, ஸ்டெபிலிட்டியாக இருக்காது. சரிதானே? அப்போ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா, இந்த கொலாய்ட்ஸை நம்ம வந்து பியூரிஃபை பண்ணோம். The colloidal solution due to the different method of preparation by contains impurities. If they are not removed, இப்போ நம்ம வந்து ரிமூவ் பண்ண முடியல அப்படின்னா, they may destabilize and precipitate the colloidal solution. என்ன ஆயிருங்க, precipitate ஆயிரும். இதுக்கு இந்த மெத்தடுக்கு தான் என்ன பேருனா என்னங்க, coagulation. This is called coagulation. Coagulationனா என்னதுங்க, the colloidal solution due to their different methods of preparation may contains impurities. If they are not removed, they may be destabilize and precipitate the colloidal solution. இதுக்கு என்ன பேருங்க, coagulation. Coagulation என்ன வந்துங்க, அது பேர் வந்து coagulationங்க. ஆனால் என்ன ஆயிரும், precipitate ஆயிரும். இந்த மெயினாக நம்ம வந்து எதுக்காக நம்ம வந்து பண்ணுறோன்னா, the impurities mainly electrolytes should be removed to increase the stabilization of colloids. இப்போ நம்ம மெயினாக நம்ம வந்து எதை பிரிக்கணுங்க, அதில் இருக்கிற எலக்ட்ரோலைட்டை நம்ம வந்து என்ன பண்ணணும், ரிமூவ் பண்ணணும். சரிதானா? ஏன் எலக்ட்ரோலைட்டை ரிமூவ் பண்ணணும்னா, அந்த எலக்ட்ரோலைட்டு தான் நமக்கு வந்து என்ன ஆயிரும், அந்த கொலாய்டல் சொல்யூஷனை நமக்கு என்ன பண்ணிடுங்க, கோயகுலேட் பண்ணிடும். சரிதானா? இப்போ அதில் வந்து நமக்கு என்னென்ன மெத்தட்ஸை நம்ம பார்க்க போகிறோம் பியூரிஃபிகேஷன் ஆஃப் கொலாய்ட்ஸில் அப்படின்னா, டயாலிசிஸ் அப்படின்னு இருக்குங்க, எலக்ட்ரோ டயாலிசிஸ் இருக்குது, அதுக்கப்புறம் அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் அப்படின்னு இருக்குங்க. இப்போ டயாலிசிஸில் எந்த மெத்தட் நம்ம பண்ணுவோம், எலக்ட்ரோ டயாலிசிஸ்னால் எப்படி, அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன்லாம் எப்படி. இப்போ டயாலிசிஸ் அப்படிங்கிற அந்த மெத்தடில் நம்ம என்ன பண்ண போனால், ஃபஸ்ட்டு யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா, டி கிரஹாம் அப்படிங்கிறவர் தான் என்ன பண்ணாருங்க, இன் 1861 கொலாய்ட்ஸில் இருந்து டயாலிசிஸ் மெத்தடில் அந்த எலக்ட்ரோலைட்டை நமக்கு என்ன பண்ணார், செப்பரேட் பண்ணார், பியூரிஃபை பண்ணார். இங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, அதாவது செமி பெர்மியபிள் மெம்பரேன் அப்படின்னு நம்ம ஒன்று இருக்குது. இதில் வந்து கொலாய்டல் சொல்யூஷன் நம்ம வந்து என்ன பண்ணுங்க, அதாவது செமி பெர்மியபிள் மெம்பரேன். இப்போ பார்த்தீங்கன்னா டயக்ராமில் போட்டிருப்போம். இங்கே பாருங்கள், இது நம்ம வந்து பியூரிஃபை பண்ண போட கொலாய்ட்ஸை இந்த செமி பெர்மியபிள் மெம்பரேன் பையில் நம்ம வந்து என்னங்க எடுத்துக்கிட்டு, இது அப்படியே என்ன பண்ணுங்க, இந்த பேக்கை அப்படியே வாட்டரில் நம்ம வந்து இம்மர்ஸ் பண்ணிடணுங்க. அப்போ வாட்டரில் இம்மர்ஸ் பண்ணுறப்ப நம்ம வாட்டர் நமக்குங்க கீழேருந்து நமக்கு வந்து வாட்டர் நம்ம வந்து பாஸ் பண்ணணும், வாட்டர் மேலே போகுங்க. அப்போ என்ன சார் ஆகுனா, இந்த பார்ட்டிக்கல் வந்து எதுங்க, அதாவது வாட்டர் மாலிகுல் அந்த செமி பெர்மியபிள் மெம்பரேன் வழியாக உள்ளே போய் அதில் இருக்கிற எலக்ட்ரோலைட்ஸ் இருந்துச்சுன்னா அதை என்ன பண்ணுங்க, அதை அப்படியே வெளியே கொண்டு வந்துடும். சரியா? அப்போ இதில் அயான்ஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த வாட்டரில் இருக்கிற அயான் வந்து என்னவாங்க, இது வழியாக ரிமூவ் ஆயிரும். அப்போ வந்து இதுங்க ஏன் வந்து கொலாய்ட்ஸ் வெளியே வராதுன்னா, கொலாய்ட்ஸ் பார்ட்டிகல் சைஸ் பெருசாக இருக்கிறதுனால என்னவாகாதுங்க, அந்த செமி பெர்மியபிள் மெம்பரேன் வழியாக நமக்கு வந்து என்னவாகாது, வெளியே வராது. அப்போ அதில் அயான்ஸ் மட்டும் எலக்ட்ரோலைட்டில் அந்த அயான்ஸ் மட்டும் நமக்கு என்னவாங்க, ரிமூவ் ஆகும். சரிதானே? பாருங்கள், கிரஹாம் separated the electrolyte from the colloid using semi-permeable membrane. In this method, the colloidal solution is taken in a pack made of semi-permeable membrane. It is suspended in a through the flowing of water. The electrolytes diffuse out of the membrane and they are carried away by water. இதை நம்ம வந்து என்ன பண்ணுங்க, தொடர்ந்து நம்ம வந்து கண்டினியூஸாக நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா அப்போ நமக்கு வந்து என்ன ஆயிருங்க,
மேக்ஸிமம் இருக்கிற எலக்ட்ரோலைட் எல்லாமே நமக்கு என்ன ஆயிரும், ரிமூவ் ஆயிரும். இதான் வந்து எதுங்க டயாலிசிஸ். தென் எலக்ட்ரோடயாலிசிஸ் அப்படின்னா டயாலிசிஸ் மெத்தட் தான். பட் என்ன ஆகுதுங்க, இதை வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து ஃபாஸ்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறோன்னா நம்ம வந்து எலக்ட்ரோட் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோங்க. இப்போ பாருங்கள், இங்கே சென்டராக இருக்கிறது நம்ம வந்து அதாவது பியூரிஃபைட் பண்ணுற கொலாய்டல் சொல்யூஷனுங்க. இந்த பக்கமும் வாட்ரு, இந்த பக்கமும் வாட்ரு, இந்த 3 கம்பார்ட்மெண்ட்லாம் நம்ம வந்து எடுத்துக்கணும். இது வந்து எதுங்க எலக்ட்ரோடு, நமக்கு பாசிட்டிவ் ஆனோடு, இது கேத்தோடுங்க. இங்கே செமி பெர்மனன்ட் மெம்பரேன் வச்சுருக்கணுங்க. அப்போ வந்து என்ன ஆகுதுங்க, இந்த ப்ராசஸ் வந்து எதுங்க, இப்போ நான் வந்து கரண்ட்டை நான் பாஸ் பண்ணேன் அப்படின்னா அப்போ வந்து என்ன ஆகுது, உள்ள எலக்ட்ரோலைட் இருக்கிறப்ப அந்த அயான்ஸ் நமக்கு என்ன ஆகுங்க, அதனுடைய ஆப்போசிட்லி சார்ஜ் எலக்ட்ரோடுக்கு நமக்கு வந்து மூவ் ஆகும். அப்போ கேட்டையான் எங்கே மூவ் ஆகும் அப்படின்னா, கேட்டையான் எங்கே மூவ் ஆகுங்க, நெகட்டிவ் எலக்ட்ரோடுக்கு மூவ் ஆகுங்க. ஆனியான் வந்து எதுங்க பாசிட்டிவ் எலக்ட்ரோடுக்கு மூவ் ஆகும். அப்படி போகிறப்ப நம்ம வாட்டர் பாஸ் பண்ணுறப்ப அந்த அயான் வந்து நமக்கு என்ன ஆகுங்க, ரிமூவ் பண்ணிட முடியும். அப்போ அந்த டயாலிசிஸ் மெத்தடை நம்ம வந்து எதுங்க ப்ராசஸை நம்ம வந்து ஸ்பீடப் பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறோங்க, எலக்ட்ரோ டயாலிசிஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து என்ன ஒரு ட்ராபேக் அப்படின்னா, இதில் வந்து நான் எலக்ட்ரோலைட் இம்ப்யூரிட்டிஸ் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ண முடியாதுங்க, இந்த எலக்ட்ரோ டயாலிசிஸில் நம்ம வந்து என்ன பியூரிஃபை பண்ண முடியாது, கொலாய்ட்ஸை பியூரிஃபை பண்ண முடியாது. நான் எலக்ட்ரோலைட் இருந்துச்சுன்னா, நான் எலக்ட்ரோலைட்னா எதுங்க, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ் அந்த மாதிரிலாம் நமக்கு வந்து இருக்குது, யூரியா அந்த மாதிரிலாம் இருக்குன்னா இதெல்லாம் வந்து எலக்ட்ரோலைட் கிடையாது, ஆனால் என்னது இம்ப்யூரிட்டிஸ். அப்போ அந்த இம்ப்யூரிட்டிஸ் வந்து என்னவாகாது, வெளியே வராது. சரிதானா. அப்போ எலக்ட்ரோ டயாலிசிஸில் வந்து எதுங்க, அது டயாலிசிஸ் மெத்தடில் நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணுறோம், ப்ராசஸை நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்பீடப் பண்ணுறோம். இதான் வந்து எதுங்க எலக்ட்ரோ டயாலிசிஸ். அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன். இப்போ பியூரிஃபிகேஷன் ஆஃப் கொலாய்ட்ஸை நம்ம வந்து 3 மெத்தட் சொல்லியிருந்தோம், டயாலிசிஸ், எலக்ட்ரோ டயாலிசிஸ், அடுத்து வந்துங்க அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன். இப்போ அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் பார்த்தோம்னா, இப்போ நம்ம ஆர்டினரி ஃபில்டர் பேப்பரை எடுத்துக்கிட்டு நம்ம கொலாய்ட்ஸை நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணோம்னா, இப்போ ஆர்டினரி ஃபில்டர் பேப்பரில் அந்த சைஸ் வந்து போரஸோட சைஸ் நமக்கு என்னவாக இருக்கும், அதிகமாக இருக்கும். சரிங்களா. இப்போ ஆர்டினரி ஃபில்டர் பேப்பரில் நமக்கு வந்து என்னவாக இருக்குங்க, அதனுடைய போரஸ் வந்து நமக்கு என்னவாக இருக்கும், சைஸ் பெருசாக இருக்கும். அப்போ சைஸை வந்து நம்ம என்ன பண்ணுங்க, ரெடியூஸ் பண்ணணும். சைஸை ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா, அப்போ அந்த சைஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து எதில் செய்யணும், அந்த கொலோடியன் அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ணுங்க, மெர்ஜ் பண்ணணும், அதை இம்மர்ஸ் பண்ணி நம்ம வந்து எடுக்கணும். சரிதானே. அப்படி கிடைச்சது அப்படின்னா அந்த போரஸோட சைஸ் நமக்கு வந்து இங்கே ரெடியூஸ் ஆகிடும். அப்போ போரஸோட சைஸ் ரெடியூஸ் ஆச்சுன்னா அப்போ நமக்கு வந்து பார்ட்டிகளுடைய, அதாவது ஸ்மாலர் சைஸ் ஆஃப் கொலாய்டல் சைஸ் பார்ட்டிகளை நம்மளால் என்ன பண்ண முடியுங்க, ஃபில்டர் பண்ண முடியும். சரிதானே. அப்போ வந்து என்னென்னா, த போரஸ் ஆஃப் ஆர்டினரி ஃபில்டர் பேப்பர் பர்மிட்ஸ் த பேசேஜ் ஆஃப் கொலாய்டல் சொல்யூஷன். ஆர்டினரி ஃபில்டர் பேப்பர் என்ன பண்ணிடும், அதாவது ஃபுல்லாக உள்ளே தள்ளிவிடும். சரிதானே. பட் அல்ட்ரா ஃபில்ட்ரேஷனில் என்ன சார் ஆகுதுன்னா, அந்த மெம்பரேன் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுங்க, அந்த போரஸை வந்து நம்ம சைஸை வந்து நம்ம என்ன பண்ணோம், ரெடியூஸ் பண்ணணும். அப்படி ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்னா என்னதுங்க, கொலோடியன் செல்லஃபோன் ஆர் விஸ்கிங். சரிதானா. என்ன யூஸ் பண்ணுங்க, கொலோடியன் செல்லஃபோன் ஆர் விஸ்கிங் அப்படின்னு நம்ம வந்து அதை யூஸ் பண்ணணும். சரிதானே. அப்படி யூஸ் பண்ணுறப்ப நமக்கு வந்து என்ன, அதாவது கொலோடியன் அப்படிங்கிறது நமக்கு வந்து எதுங்க, அதாவது கொலோடியன் அப்படிங்கிறது பேரே கொலோடியன் தான். செல்லஃபோன் அப்படிங்கிறது அது பொலிங்கு தூள் அப்படின்னு பேருங்க. சரிதானே. அல்லது என்னது விஸ்கிங். இதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஃபில்டர் பேப்பர், ஆர்டினரி ஃபில்டர் பேப்பருடைய போரஸ் சைஸை நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணுறோம். இப்போ ரெடியூஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபில்டர் பேப்பர் நம்ம வந்து யூஸ் பண்ணுறப்ப உனக்கு வந்து என்ன சார் ஆகுதுன்னா, ஃபில்டர் வந்து நமக்கு என்ன ஆகுதுங்க, ஈஸியாக நமக்கு வந்து என்ன ஆகுதுங்க, கொலாய்டல் பார்ட்டிகள் மேலேயே நமக்கு வந்து யூஸ் ஆகிக்குது. சரிதானே. கொலாய்டல் பார்ட்டிகள் நமக்கு மேலேயே யூஸ் ஆகிக்குது. இப்போ இதில் வந்து நம்ம ப்ரெஷரை நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். இதில் இப்போ நார்மலாக ஃபில்டர் பண்ணுறதை விட இப்போ நான் வந்து ப்ரெஷரை நான் இன்க்ரீஸ் பண்ணால் இந்த இப்போ ப்ராசஸ் நமக்கு வந்து என்னவாகுங்க, ஸ்பீடாக நடக்கும். சரிதானே. இந்த ப்ராசஸ் நமக்கு என்னவா நடக்கும், ஸ்பீடாக நடக்கும். பாருங்கள், இப்போ இதில் வந்து அப்போ எதுனா ஆயிரும், கொலாய்டல் பார்ட்டிகள்லாம் நமக்கு வந்து ஃபில்டர் பேப்பர் மேலேயே நமக்கு வந்து தங்கிடும். அந்த எலக்ட்ரோலைட்டு, இந்த இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் நமக்கு என்ன வந்துடுங்க, கீழே நமக்கு வந்துடும். இப்போ இந்த மெத்தடில் வந்து அப்படியே முன்ன டயாலிசிஸில் பார்த்தோம்னா, எலக்ட்ரோ டயாலிசிஸில் நமக்கு வந்துங்க இம்ப்யூரிட்டிஸ் நமக்கு வந்து மூவ் ஆச்சு. பட் இங்கே வந்து என்ன சார்னா, கொலோடியன்ஸ், அதாவது ஃபில்டர் பண்ணுறப்ப உனக்கு வந்து என்ன ஆகுதுங்க, சால்ட் பார்ட்டிகள் அந்த ஃபில்டர் பேப்பர் மேலேயே நமக்கு வந்து என்ன ஆயிருங்க, அப்படியே ஒட்டிக்குது. மீதி எல்லாமே நமக்கு எதுங்க, கீழே வந்து அந்த எலக்ட்ரோலைட் எல்லாமே நமக்கு வந்து ஃபில்டர் ஆகி நமக்கு வந்து வெளியே வந்துடுது. இங்கே நம்ம வந்து
கொலோடியன் அப்படிங்கிறது நம்ம வந்து சொல்லிட்டு இருந்தோம். அந்த கொலோடியன் அப்படிங்கிறது வந்து என்ன சார் அப்படின்னா, கொலோடியன் அப்படிங்கிறது 4% சொல்யூஷன் ஆஃப் நைட்ரோசெல்லோஸ் இன் எ மிக்சர் ஆஃப் ஆல்கஹால். சரிங்களா? இந்த இடத்துல கொலோடியன் அப்படின்னு நம்ம வந்து யூஸ் பண்ணோம். கொலோடியன் அப்படிங்கிறது எதுங்க, அது ஒரு சும்மா ஒரு பசை மாதிரி ஒரு பொருள் தான். அந்த கொலோடியன் எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா, கொலோடியன் அப்படிங்கிறதுங்க 4% சொல்யூஷன் ஆஃப் நைட்ரோசெல்லுலோஸ் இன் எ மிக்சர் ஆஃப் ஆல்கஹால் ஆர் வாட்டர். சரியா? ஆல்கஹால் அண்ட் வாட்டர். கொலோடியன் இஸ் 4% சொல்யூஷன் ஆஃப் நைட்ரோசெல்லுலோஸ் இன் எ மிக்சர் ஆஃப் ஆல்கஹால் அண்டு வாட்டர். அதில் கலந்து ஆல்கஹால் வாட்டர் இருக்கிற அந்த இதில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுங்க, அந்த மிக்சரில் வந்து நம்ம என்ன பண்ணுங்க, 4% சொல்யூஷன் ஆஃப் நைட்ரோசெல்லுலோஸ் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைச்சிருதுங்க, அதாவது கொலோடியன் கிடைச்சிடும். இதைத்தான் நம்ம ஆர்டினரி ஃபில்டர் பேப்பரில் அப்ளை பண்ணுறப்ப அந்த ஆர்டினரி ஃபில்டர் பேப்பரில் இருக்க அந்த போரஸ் சைஸு நமக்கு வந்து என்ன ஆகுங்க, ரெடியூஸ் ஆகுது. அப்போ நம்ம வந்து ஃபில்டர் பண்ணுறப்ப சால்ட் பார்ட்டிகல்லாம் நமக்கு என்ன ஆகுது, மேலேயே தங்கிக்குது. இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் நமக்கு என்ன ஆயிருங்க, கீழே வந்துடும். இப்போ நான் வந்து நமக்கு இந்த ப்ராசஸ் ஸ்பீடாக நடக்கணும்னா ப்ரெஷரை நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணுறப்ப இந்த ப்ரெஷர் இந்த ப்ராசஸ் நமக்கு என்ன ஆகுங்க, ஃபாஸ்ட்டாக நமக்கு நடக்கும். இதான் வந்து எதுங்க, அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன். சரிதானே? அடுத்து இந்த கொலாய்ட்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன. இப்போ கொலாய்ட்ஸுக்கு வந்து ஒவ்வொன்றுக்கும் நமக்கு வந்து ப்ராப்பர்ட்டிஸ் நமக்கு வந்து இருக்குது. அதாவது என்னென்ன ப்ராப்பர்ட்டி இருக்குது, கலரு, சைஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொலாய்டல் சொல்யூஷன் வந்து அதாவது எந்த ஹெட்ரோஜீனியஸ் நேச்சரு, அடுத்து வந்து ஃபில்ட்ரபிலிட்டி, நான் செட்டிங் நேச்சரு, அடுத்து கான்சன்ட்ரேஷன் அண்ட் டென்சிட்டி, அடுத்து வந்துங்க டிஃப்யூசிபிலிட்டி, காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி இருக்குது, அடுத்துங்க ஷேப் ஆஃப் கொலாய்டல் பார்ட்டிக்கிளு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆப்டிக்கல் ப்ராப்பர்ட்டி, கைனெட்டிக் ப்ராப்பர்ட்டி, இது எல்லாம் அடுத்து வந்துங்க எலக்ட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டி. இது எல்லாமே வந்து எதுங்க, அதாவது கொலாய்ட்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ். சரிதானே? அப்போ கொலாய்ட்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் மொத்தம் நமக்கு எத்தனைங்க, கிட்டத்தட்ட நமக்கு வந்து 12 ப்ராப்பர்ட்டிஸ் நமக்கு இருக்குது. சரிதானே? அப்போ என்னென்ன ப்ராப்பர்ட்டி, சரிதானே? இப்போ அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து கலர். சரிதானே? ஃபஸ்ட்டு வந்து என்னதுங்க, அந்த கலரு. இப்போ ஒவ்வொரு கொலாய்ட்ஸும் நமக்கு வந்து என்னங்க, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கலர் நமக்கு வந்து இருக்கும். சரிதானே? ஒவ்வொரு கொலாய்ட்ஸும் நமக்கு எதுங்க, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கலர் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் நம்ம வந்து சொல்லலாம். இப்போ வந்து இதில் பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது வந்து பாலில் வந்து நம்ம வந்து லைட்டு நம்ம வந்து அடிக்கிறோம் அப்படின்னு வச்சா, இப்போ அது வந்து நமக்கு வந்து 2 கலர் நமக்கு வந்து தெரியும். சரிதானே? இப்போ பாலில் வந்து நம்ம வந்து லைட் பாஸ் பண்ணுறோம். அதாவது மில்க் அப்படிங்கிறதே நமக்கு வந்து என்னதுங்க, ஒன் டைப் ஆஃப் கொலாய்ட்ஸ் தான். சரிதாங்களா? மில்க் அப்படிங்கிறதே என்னதுங்க, ஒன் டைப் ஆஃப் கொலாய்ட் தான். இப்போ வந்து நமக்கு வந்து அதுங்க, இப்போ வந்து எமிட்டேட் லைட்டை பார்க்குறப்ப, இப்போ லைட் பாஸ் பண்ணுறோம், எமிட்டேட் லைட் பார்க்குறப்ப நமக்கு அதுங்க ப்ளூ கலராக இருக்குது. இப்போ வந்து இதே வந்து அதாவது வந்து இது நமக்கு வந்து எதுங்க, டிரான்ஸ்மிட்டட் லைட்டு பார்த்தோம் அப்படின்னோம்னா நமக்கு வந்து என்னவா இருக்குங்க, அதாவது ரெட்டிஷாக நமக்கு வந்து இருக்குது. அதாவது வந்து எதுவுங்க, அதாவது ரிஃப்ளெக்டட் லைட் வந்து நமக்கு வந்துங்க ப்ளூயிஷாகவும், அதே டிரான்ஸ்மிட்டட் லைட் வந்து நமக்கு என்னங்க ரெட்டிஷாகவும் இருக்குது. அப்போ அதாவது டிரான்ஸ்மிட்டட் லைட்டுங்க உள்ளே போகிற லைட்டு தான் நம்ம தாங்க டிரான்ஸ்மிட்டட் லைட்டுங்க. ரிஃப்ளெக்டட் லைட்டுங்கிறது எதுங்க, வெளியே வர லைட்டு. அப்போ ஒவ்வொரு டைப்புக்கும் நமக்கு வந்து என்னதுங்க, ஒவ்வொரு மாதிரி நமக்கு வருது. இது எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது, இந்த கலர் வந்து கலர் ஆஃப் த சால் எதை டிபெண்ட் பண்ணி இருக்குதுன்னா, ஒரு ஃபேக்டர் மொத்தம் நமக்கு வந்து எதுங்க, ஒரு 4 ஃபேக்டர் டிபெண்ட் பண்ணி இருக்குதுங்க. என்னென்ன ஃபேக்டர் அப்படின்னா, இப்போ நம்ம எந்த மெத்தடில் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம், அதாவது மெத்தட் ஆஃப் ப்ரிப்ரேஷன். சரிதானே? எந்தெந்த மெத்தடில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோங்க, இந்த மெத்தடில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். அப்போ அந்த நம்ம எடுத்துக்கிற லைட் சோர்ஸோடைய வேவ் லென்த்து, அதுக்கப்புறம் தாங்க அந்த குழாயோட ஷேப்பு, சைஸு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து ஒரு அப்சர்வர் வந்து எந்த பக்கம் இருந்து பார்க்குறாரு. சரியா? அப்சர்வர் வந்து எந்த பக்கம் இருந்து பார்க்குறாரு, அதாவது வந்து இந்த ரிஃப்ளெக்டட் லைட்லேருந்து பார்க்குறாரா இல்லை டிரான்ஸ்மிட்டட் லைட்லேருந்து பார்க்குறாரா அப்படிங்கிறத பொறுத்து என்னங்க இந்த கலர் வந்து அந்த ஃபேக்டர் வந்து என்ன பண்ணுங்க, அஃபெக்ட் பண்ணுது. சரிதானே? அப்போ வந்து கலர் ஆஃப் த சால்ட் பார்ட்டிகல் வந்து எதை டிபெண்ட் பண்ணியிருக்குங்க, மொத்தம் 4 இதை டிபெண்ட் பண்ணியிருக்குது.
ஒன்று வந்து எந்த மெத்தடில் நம்ம மெத்தட் ஆஃப் ப்ரிப்ரேஷன். செகண்ட் ஒன்று வந்ததுங்க வேவ் லென்த் ஆஃப் சோர்ஸ் ஆஃப் லைட். தேர்ட் ஒன்று வந்து சைஸ் அண்ட் ஷேப் ஆஃப் கொலாய்டல் பார்ட்டிகல். ஃபோர்த் ஒன்று வெதர் த அப்சர்வர் வியூ த ரிஃப்ளெக்டட் லைட் ஆர் டிரான்ஸ்மிட்டட் லைட். அதாவது அப்சர்வர் வந்து எந்த பக்கம் இருந்து நம்ம வந்து வியூ பண்ணுறாரு அதை டிபெண்ட் பண்ணி தான் ஒரு கொலாய்ட்ஸோட கலர் நமக்கு வந்து இருக்குது. அடுத்து சைஸு. இப்போ கொலாய்டோட சைஸ் ரேஞ்சு பார்த்தோம்னா அது வந்து எவ்வளோ சார் நமக்கு வந்து இருக்குது. அதாவது 1 மில்லி மைக்ரான்லேருந்து நமக்கு மைக்ரோ மீட்டர் வரைக்கும் நமக்கு வந்து இருக்கும் டயாமீட்டர். அது எவ்வளோ டயாமீட்டருங்க? 1 மில்லி மைக்ரான்லேருந்து 1 மைக்ரோமீட்டர் வரைக்கும் எதுங்க அந்த கொலாய்டல் சைஸுடைய டயாமீட்டர் நமக்கு வந்து சைஸ் வந்து இருக்கும். அதாவது 1 மில்லி அதாவது எதுங்க அதாவது மில்லி மைக்ரான் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ மீட்டர் அப்படின்னா 10⁻⁹ மீட்டர். 1 மில்லி மைக்ரான் இஸ் ஈக்குவல் டு 10⁻⁹ மீட்டர். 1 மைக்ரோமீட்டர் அப்படிங்கிறது 1 மைக்ரோமீட்டர் ஈக்குவல் டு 10⁻⁻6 மீட்டர். அப்போ அந்த ரேஞ்சஸ் வந்து எதுங்க 10⁻⁹ மீட்டர் டு 10⁻⁻6 மீட்டர் வரைக்கும் நமக்கு எதுங்க அந்த கொலாய்டல் பார்ட்டிகளுடைய சைஸ் வந்து எதுங்க டயாமீட்டர் வந்து நமக்கு வந்து இருக்கும். சரிதானே? அடுத்து கொலாய்டல் சொல்யூஷன் ஆர் ஹெட்ரோஜீனியஸ் இன் நேச்சர் ஹேவிங் 2 டிஸ்டிங்க்ட் ஃபேஸ். சரியா? அதாவது 2 டிஃப்ரெண்ட் ஃபேஸ் நமக்கு வந்து வச்சுருக்கோம். சரியா? அப்படி வச்சுருக்கிற ஒரு ஹெட்ரோஜீனியஸ் கொலாய்டல் சொல்யூஷன் நம்ம வந்து எடுத்துக்கணும். சரிதானே? இப்போ வந்து நம்ம என்ன எக்ஸ்பெரிமெண்ட்டில் நம்ம வந்து சொல்கிறோன்னா பாருங்க, அதாவது வந்து டயாலிசிஸு, அல்ட்ரா ஃபில்ட்ரேஷனு, அல்ட்ரா சென்ட்ரிஃபியூஜிங் இதிலெல்லாம் நமக்கு வந்து எதுங்க அதாவது கொலாய்டு வந்து நமக்கு வந்து எந்த மாதிரியான டைப்பாக இருக்குது அப்படின்னா ஹெட்ரோஜீனியஸ் நேச்சராக நமக்கு வந்து இருக்குது. சரிதானே? அதாவது எந்த மாதிரி இதுங்க ஒரு சில இதெல்லாம் எந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் அதாவது வந்து டயாலிசிஸில் அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் அடுத்ததுங்க அல்ட்ரா சென்ட்ரிஃபியூஜிங் இதெல்லாம் எதை நமக்கு வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னா அதாவது கொலாய்ட்ஸ் வந்து நமக்கு எதுங்க ஹெட்ரோஜீனியஸ் நேச்சராக நமக்கு வந்து இருக்குது. சரிதானே? அடுத்து இதோட ஃபில்டரபிலிட்டி. இப்போ ஃபில்டரபிலிட்டி அப்படின்னு பார்க்குறப்ப இப்போ வந்து இப்போ ஆர்டினரி ஃபில்டர் பேப்பர்லாம் நமக்கு வந்து என்ன சார் ஆகும்னா ஆர்டினரி ஃபில்டர் பேப்பர்லாம் நமக்கு வந்து என்ன ஆகுதுங்க ஈஸியாக நமக்கு வந்து என்னவாகும் அந்த கொலாய்டல் பார்ட்டிகள் நமக்கு வந்து என்ன அதாவது போரஸ் சைஸ் பெருசாக இருக்கிறதுனால பார்ட்டிகள் வந்து என்னவாகும் அந்த போரஸ் வழியாக வெளியே போயிடும். இதே சைஸ் நமக்கு வந்து என்னவாகுங்க சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா அதாவது கொலோடியன் மாதிரி நம்ம போட்டு வச்சோம்னா அப்போ நமக்கு வந்து என்னவாகுங்க அது வந்து ஈஸியாக நம்ம வந்து ஃபில்டர் பண்ண முடியும். அப்போ வந்து இதுங்க ஃபில்டரபிலிட்டி அப்படிங்கிறதுல வந்து என்ன சார்னா as a size of a porous in ordinary filter paper are large, the colloidal particle easily pass through the ordinary filter paper. சரியா? ஆர்டினரி ஃபில்டர் பேப்பரில் ஈஸியாக நமக்கு வந்து என்ன ஆயிரும் மூவ் ஆயிரும் பாஸ் ஆயிரும். அதுக்கு ரீசன் வந்து என்ன ரீசனுங்க அதாவது அதில் இருக்கிற போரஸோடைய சைஸு நமக்கு வந்து அதிகமாக இருக்கும். தென் நான் செட்டிங் நேச்சர். சரிதானே? அது வந்து எதுங்க நான் செட்டிங் நேச்சர். இப்போ வந்து கொலாய்ட்ஸ் வந்து நமக்கு வந்து எதுங்க கொலாய்டல் சொல்யூஷன் வந்து நமக்கு எதுங்க ஸ்டெபிலிட்டி நமக்கு வந்து அதிகம். சரிதானே? கொலாய்டல் சொல்யூஷன் நமக்கு என்னதுங்க ஸ்டெபிலிட்டி நமக்கு வந்து அதிகம். அப்போ அதனால் வந்து எதுங்க இட் இஸ் நாட் அஃபெக்டட் பை கிராவிட்டி. இட் இஸ் நாட் அஃபெக்டட் பை கிராவிட்டி. அப்போ அது வந்து கிராவிட்டினால நமக்கு வந்து எதுங்க கிராவிட்டி வந்து என்ன பண்ணாதுங்க அதை அஃபெக்ட் பண்ண முடியாது. இதே கொலாய்டல் சொல்யூஷனை அஃபெக்ட் பண்ண முடியாது. அப்போ கொலாய்டல் சொல்யூஷன்ஸ் ஆர் ஸ்டேபிள். இட் இஸ் நாட் அஃபெக்ட் பை கிராவிட்டி. தென் கான்சன்ட்ரேஷன் அண்ட் டென்சிட்டி. இப்போ கான்சன்ட்ரேஷன் அண்ட் டென்சிட்டி இப்போ வந்து எப்போ வந்து நமக்கு வந்து அதாவது வந்து ஸ்டெபிலிட்டியாக நமக்கு வந்து இருக்கும். சரிதானே? இப்போ வந்து when the colloidal solution is dilute. இப்போ நமக்கு வந்து colloidal solution நமக்கு என்ன டைல்யூட்டாக இருந்துச்சுன்னா இட் இஸ் ஸ்டேபிள். சரியா? என்னதுங்க when a colloidal solution is dilute it is ஸ்டேபிள். அதாவது கொலாய்டல் சொல்யூஷன் டைல்யூட்டாக இருந்துச்சு அப்படின்னா அது நமக்கு என்னங்க ஸ்டெபிலிட்டியாக நமக்கு வந்து இருக்கும். இப்போ இதே நமக்கு வந்து மீடியம் வந்து மீடியத்தோட வால்யூம் நமக்கு வந்து என்னவாதுங்க கம்மியாச்சு அப்படின்னா சரியா மீடியத்தோட வால்யூம்னு அதனுடைய அளவு நமக்கு வந்து கம்மியாச்சு அப்படின்னா அப்போ நமக்கு வந்து என்ன ஆகுங்க அங்கே வந்து நமக்கு கோயகுலேஷன் நடந்துடும். சரிதானே? அப்போ மீடியம் நமக்கு என்னவாக இருக்குங்க அதிகமாக இருக்கணும். அப்போ டென்சிட்டி வந்து நம்ம பற்றி சொல்லணும்னா அந்த டென்சிட்டி நமக்கு வந்துங்க அதாவது சால்ட் பார்ட்டிகளுடைய டென்சிட்டி நமக்கு வந்து டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அப்போ அதனுடைய இது நமக்கு வந்து என்னவாயிருங்க அதாவது சால்ட் பார்ட்டிகள் வந்து நம்ம கான்சன்ட்ரேஷன் நமக்கு குறையுது அப்படின்னா அதோடைய டென்சிட்டி நமக்கு என்னவாயிரும் டிக்ரீஸ் ஆயிரும். சரியா?
இப்போ பாருங்கள், கான்சன்ட்ரேஷன் அண்ட் டென்சிட்டியில் என்ன சொல்கிறாங்க, டைல்யூட் சொல்யூஷனாக இருந்துச்சுன்னா தான் சாலிபிள், அதாவது எதுங்க சால்ட் பார்ட்டிக்கல் நமக்கு வந்து ஸ்டேபிளாக இருக்கும். இப்போ வந்து மீடியம் வந்து நமக்கு வந்து என்னவாச்சுங்க, when the volume of medium is decreased, அப்போ டிக்ரீஸ் பண்ணும் குறைஞ்சது அப்படின்னா அங்கே நமக்கு என்ன நடந்துடும், கோஆகுலேஷன் நடந்துடும். சரி தானே? இப்போ டென்சிட்டி ஆஃப் த சால்ட் டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா, சரியா, டென்சிட்டி ஆஃப் த சால்ட் டிக்ரீசஸ் வித் டிக்ரீஸ் இன் த கான்சன்ட்ரேஷன். டென்சிட்டி நமக்கு வந்து டிக்ரீஸ் ஆச்சுன்னா அப்போ வந்து என்னவாகுதுங்க, கான்சன்ட்ரேஷன் டிக்ரீஸ் ஆகிரும். அடுத்து டிஃப்யூசியபிலிட்டி. சார் இப்போ டிஃப்யூசியபிலிட்டி பார்த்தோம்னா இப்போ வந்து ட்ரூ சொல்யூஷன் மாதிரி இல்லாமல் இப்போ நமக்கு வந்து என்ன சார் ஆகுது அப்படின்னா, இப்போ வந்து இப்போ பெர்மியல் மெம்பரைன்லாம் நம்ம வந்து சொல்லிக்கிறோம். அப்போ மெம்பரைன்லாம் நமக்கு வந்து என்ன சார் ஆகும்னா ஈஸியாக நமக்கு வந்து என்ன ஆகுங்க, அதாவது டிஃப்யூஸ் ஆகும். ட்ரூ சொல்யூஷன் மாதிரி நமக்கு வந்து எதுங்க, அதாவது வந்து அந்த ட்ரூ சொல்யூஷன் மாதிரி இல்லாமல் என்னவாகும், அந்த மெம்பரைன் வழியாக ஈஸியாக நமக்கு என்ன ஆகுங்க, டிஃப்யூஸ் ஆகும். சரி தானே? கொலாய்ட்ஸ் டிஃப்யூஸ் லெஸ் ரெடிலி த்ரூ மெம்பரைன். சரியா? அதாவது ஈஸி அது மாதிரி இல்லாமல் என்ன ஆகும், ஸ்லோவாக நமக்கு வந்து டிஃப்யூஸ் ஆகும். அதாவது இப்போ நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்லேயே நம்ம பார்த்தோம், அதோட இப்போ வந்து டிஃப்யூஸ் ஆகிறது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ சொல்யூஷன் வந்து நமக்கு அதிகமாகும். ஆனால் வந்து கொலாய்டல் சொல்யூஷன் நமக்கு என்ன ஆகுங்க, ஸ்லோவாக தான் நமக்கு வந்து டிஃப்யூஸ் ஆகும். தென் காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது நம்ம வந்து எது சார் சொல்லிக்கிறோம் அப்படின்னா, எலிவேஷன் ஆஃப் பாயிலிங் பாயிண்ட்டு, சரிதானே? அதுக்கப்புறம் வந்து டிப்ரெஷன் ஆஃப் ஃப்ரீசிங் பாயிண்ட், இதெல்லாம் அப்புறம் அதாவது ஆஸ்மாசிஸ், இதெல்லாமே வந்து எதுங்க காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி தான். அப்போ அந்த காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டி டிபெண்ட்ஸ் அப்பான் தி நமக்கு என்னதுங்க நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். சரியா? அப்போ வந்து இந்த மாதிரியான எல்லா காலிகேட்டிவ் ப்ராப்பர்ட்டிக்கும் சால்ட் பார்ட்டிகல் நமக்கு என்ன ஆகுதுங்க, அதாவது அண்டர்கோஸ் ஆகுது. சரிதானே? தென் ஷேப் ஆஃப் கொலாய்டல் பார்ட்டிகல். இப்போ ஷேப் ஆஃப் கொலாய்டல் பார்ட்டிகல் இப்போ வந்து இது ரொம்ப நமக்கு இருக்குங்க. கொலாய்டல் பார்ட்டிகல் சைஸ் நம்ம வந்து ஒவ்வொன்றுக்கும் கொடுத்துருக்காங்க. இப்போ இதை வந்து நமக்கு வந்து இந்த வருஷம் பப்ளிக்கில் 3 மார்க்கில் நமக்கு வந்து ஒரு கொஷின் கேட்டாங்க. அதாவது வந்து ஷேப் ஆஃப் கொலாய்டல் பார்ட்டிகல் ஒவ்வொன்றுக்கும் என்ன டைப் கொடுத்துட்டாங்க. அதாவது ஆர்சனிக் சல்ஃபைடு, ஃபெர்ரிக் ஹைட்ராக்சைடு, டங்ஸ்டிக் ஆக்சைடு இதெல்லாம் கொடுத்துட்டாங்க. சரிதானே? டங்ஸ்டிக் ஆசிட் இதெல்லாம் கொடுத்துட்டாங்க. இது வந்து ஒவ்வொன்றும் என்னென்ன ஷேப் அப்படின்னு மட்டும் எழுதினா போதும். இப்போ வந்து பாருங்கள், ஆர்சனிக் சல்ஃபைடு என்ன ஷேப்புங்க, ஸ்பெரிக்கல் ஷேப். இதே வந்து ஃபெர்ரிக் ஹைட்ராக்சைடு சால் வந்து என்னதுங்க, ப்ளூ கோல்டு சால். சரிதானே? இதே வந்து டங்ஸ்டிக் ஆசிட் சால், இது W3O5 சால் வந்து எதுங்க டங்ஸ்டிக் ஆசிட் சால். சரியா? அப்போ இதெல்லாம் வந்து என்னது கலர், AS2S3 பார்த்தீங்கன்னா ஸ்பெரிக்கல் ஷேப்பு. இதே ஃபெர்ரிக் ஹைட்ராக்சைடு பார்த்தோம்னா டிஸ்க்கு, இல்லைன்னா வந்து எதுங்க பிளேட் லைக் ஷேப். சரியா? டிஸ்க்கு ஆர் பிளேட் லைக் ஷேப். இதே வந்து W3O5 சால் வந்து பார்த்தோம்னா அது வந்துங்க ராட் லைக் ஸ்ட்ரக்சர். சரிதானே? இது வந்து அதுங்க ராட் லைக் ஸ்ட்ரக்சர். தென் அடுத்து ஆப்டிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். இப்போ ஆப்டிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறது இங்கே நம்ம என்ன சொல்லுவோம், டிண்டால் எஃபெக்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சார் இப்போ டிண்டால் எஃபெக்ட் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ வந்து ட்ரூ சொல்யூஷனாக நான் வந்து என்ன பண்ணுறேன், லைட்டை பாஸ் பண்ணுறேன். அப்போ லைட்டை பாஸ் பண்ணுறப்ப நான் வந்து எதுங்க நம்ம லைட் பாஸ் பண்ணுறதுக்கு ஆப்போசிட்டாக உனக்கு வந்து என்ன ஆகுதுங்க, நம்ம பர்பண்டிகுலராக நம்ம வந்து பார்க்குறப்ப அந்த லைட் பேத் வந்து நமக்கு வந்து தெரியாதுங்க. இப்போ இதே கொலாய்டல் சொல்யூஷன் எடுத்துகிட்டு அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், லைட் பாஸ் பண்ணுறேன். அதை நான் பர்பண்டிகுலராக நான் பார்க்குறப்ப அந்த லைட் பேத் நமக்கு வந்து அதுங்க தெரியும். அப்போ அதுக்கு ரீசன் வந்து என்னென்னா, நம்ம பாஸ் பண்ணுற அந்த லைட்டு அந்த சால்ட் பார்ட்டிகல் வந்து என்ன பண்ணுங்க, அப்சர்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, அதாவது ஸ்கேட்டர் பண்ணுது. அப்போ வந்து அதை தான் நம்ம என்ன சொல்லுங்க, டிண்டால் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். டிண்டால் எஃபெக்ட் அப்படிங்கிறது ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட் பை தி சால்ட் பார்ட்டிகல். சரியா? நம்ம லைட் பாஸ் பண்ணுறப்ப அந்த லைட்டை நமக்கு என்ன பண்ணுங்க, அப்சர்வ் பண்ணிவிட்டு அதை மறுபடியும் நமக்கு என்ன பண்ணுங்க, பாதி லைட் அப்சர்வ் பண்ணிக்கோங்க, மீதியை வந்து என்ன பண்ணுங்க, ஸ்கேட்டர் பண்ணுது. அதை தான் வந்து அதுங்க டிண்டால் எஃபெக்ட். அப்போ வந்து டிண்டால் எஃபெக்ட் அப்படிங்க ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட் பை தி சால்ட் பார்ட்டிகல். சரிங்களா? தென் கைனெட்டிக் ப்ராப்பர்ட்டி. இந்த கைனெட்டிக் ப்ராப்பர்ட்டியில் நம்ம என்ன சொல்கிறோம், ப்ரௌனியன் மூமெண்ட். கைனெட்டிக் சால்ட் பார்ட்டிகல் நமக்கு வந்து மூமெண்ட்டில் இருக்கா இல்லையா அப்படி சொல்கிறதா வந்து எதுங்க கைனெட்டிக் ப்ராப்பர்ட்டி. அதில் வந்து எதுங்க ப்ரௌனியன் மூமெண்ட். சார் ப்ரௌனியன் மூமெண்ட் அப்படிங்கிறது வந்து என்ன சார், இப்போ ஒரு சால்ட் பார்ட்டிகளை நம்ம வந்து மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தோன்னா அப்போ அது வந்து என்ன ஆகுதுங்க, அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்குது. அந்த மூவ்மெண்ட் வந்து நமக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்குன்னா ஸ்ட்ரைட்டாகலாம் கிடையாதுங்க. என்ன பாருங்க, ரேண்டம் ஜிக்ஸாக் சீஸ்லெஸ் மோஷன். சரிங்களா? ரேண்டம் ஜிக்ஸாக் சீஸ்லெஸ் மோஷன். அப்போ ப்ரௌனியன் மூவ்மெண்ட்டுக்கு என்ன டெஃபினிஷன் சொல்லாங்க, அதாவது ரேண்டம் ஜிக்ஸாக் ஸ்டோயாட்டிக் சீஸ்லெஸ் மோஷன் எக்ஸிக்யூட்டட் பை தி சால்ட் பார்ட்டிகல். அதான் வந்து எதுங்க ப்ரௌனியன் மூவ்மெண்ட். ரேண்டம்
zigzag ceaseless motion executed by the salt particle. அதை தான் நம்ம எதுங்க Brownian movement. இந்த Brownian movement அது ஏன் நடக்குது அப்படின்னா the salt particle are continuously bombarded with the molecule of dispersion medium. அந்த டிஸ்பர்ஷன் மீடியத்தில் இருக்கிற மாலிகுலு கண்டினியூஸாக என்ன பண்ணுங்க அந்த சால்ட் பார்ட்டிகளை என்ன பண்ணுதுங்க அப்படியே பம்பார்ட் பண்ணிகிட்டே இருக்குது. அப்படி பம்பார்ட் பண்ணுறப்ப தான் உனக்கு வந்துங்க அந்த ஜிக்ஸாக் மோஷன் நமக்கு வந்து கிடைக்குது. சரியா? அடுத்து இந்த ப்ரௌனியன் மூமெண்ட்டில் நமக்கு வந்து என்னென்ன சார் இதுக்கு நமக்கு வந்து என்னென்ன நம்ம வந்து பயன்படுத்தி என்னென்னலாம் நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணலாங்க, அதாவது அவகோட்ரோ நம்பரை நம்ம வந்து கால்குலேட் பண்ண முடியும். சரிங்களா? அவகோட்ரோ நம்பரை கால்குலேட் பண்ண முடியும். டெம்பரேச்சர் நம்ம வந்து ரைஸ் பண்ணுறப்ப உனக்கு வந்து என்ன சார் ஆகுங்க, அதாவது அந்த மாலிகுல் வந்து ஆல்ரெடி நமக்கு வந்து மோஷனில் தான் இருக்குது. அப்போ வந்து நம்ம டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணோம்னா என்ன ஆகுதுங்க, அதோடைய மோஷனும் நமக்கு வந்து என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது. சரிதானே? அதோடைய மூவ்மெண்ட்டும் நமக்கு என்ன ஆகுதுங்க, இன்க்ரீஸ் ஆகுது. சரிதானே? அப்போ இது வந்து எதை கன்சிடர் பண்ணுங்க, அதாவது கண்டினியூஸாக நமக்கு மூவ் ஆகிட்டே இருக்குது. டு கன்ஃபார்ம் கைனடிக் தியரி வித் கன்சிடர்ஸ் the ceaseless rapid motion of molecule that increase with increase in temperature. temperature ரைஸ் பண்ண அந்த மாலிகுல் மூவ்மெண்ட்டு நமக்கு என்ன ஆகுங்க, அதிகமாகும். இப்போ அடுத்தது பார்த்தோம்னா இந்த ஸ்டெபிலிட்டி பற்றி நம்ம சொல்லுவோம். சரியா? அந்த ஸ்டெபிலிட்டி வந்து நமக்கு வந்து எப்படி சார், இது ஸ்டெபிலிட்டியாக நமக்கு வந்து இருக்காது. ஏன் அப்படின்னா மாலிகுல் நமக்கு எப்படினாவே இருக்குங்க, மூவ்மெண்ட்லேயே இருக்குது. சரிதானே? அப்போ வந்து எதுங்க, a particle is continuous rapid motion, they do not come close and hence not get contensed. அது வந்து என்ன ஆகுங்க, ஒன்னோட ஒன்று நமக்கு வந்து ஒன்று சேராது. the Brownian movement does not allow the particle to be acted on by force of gravity. அப்போ கிராவிட்டி ஃபோர்ஸால் நமக்கு என்ன ஆகாதுங்க, அஃபெக்ட் ஆகாது. சரியா? தென் எலக்ட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டி. இப்போ எலக்ட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டியில் நம்ம என்ன பார்க்கணும், ஹெல்ஹோம்ஸ் டபுள் லேயர். ஸோ இப்போ ஹெல்ஹோம்ஸ் டபுள் லேயரில் என்ன, இது நமக்கு வந்து எதை எக்ஸ்பிளைன் பண்ணுது, இது எக்ஸ்பிளைன் தி ஸ்டெபிலிட்டி ஆஃப் கொலாய்ட்ஸ். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சால்ட் பார்ட்டிகளில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சார்ஜ் கொலாய்ட்ஸ் இருக்குங்க, நெகட்டிவ் சார்ஜ் நம்ம இருக்குது. இப்போ இப்போ சால்ட் பார்ட்டிகல் டிஸ்பர்ஷன் ஃபேஸு டிஸ்பர்ஷன் மீடியம்னு நமக்கு வந்துருக்குங்க. இப்போ டிஸ்பர்ஷன் ஃபேஸ் வந்து நமக்கு வந்து இதுங்க நெகட்டிவ் சாலாக இருக்குதுன்னா அப்போ மீடியம் வந்து நமக்கு என்னவாக இருக்குங்க, பாசிட்டிவாக இருக்கும். அப்போ வந்து இந்த நெகட்டிவ் நான் சால் எடுத்துக்கிட்டுங்க, அதில் வந்து எதுங்க அந்த மீடியத்தில் இருக்கிற நமக்கு என்னவாகுங்க அந்த அதாவது டிஸ்பர்ஷன் மீடியத்தில் இருக்கிற பாசிட்டிவ் சார்ஜ் ஆப்போசிட்லி சார்ஜர் பார்ட்டிகல் அது மேலே நமக்கு என்னவாங்க அப்சார்ப் ஆகும், ஒரு லேயர் ஃபார்ம் பண்ணும். அடுத்ததில் மறுபடியும் என்னவாங்க மீடியத்தில் இருக்கிற மறுபடியும் இன்னும் வந்து பாசிட்டிவ் சார்ஜர் மாலிகுல்லாம் நமக்கு என்னவாங்க அதில் அப்சார்ப் ஆகும். சரியா? அப்போ ஃபஸ்ட் லேயர் வந்து நமக்கு வந்து என்ன சார் அப்படின்னா அது வந்து எதுங்க இம்மூவபிள், செகண்ட் லேயர் வந்து நமக்கு எதுங்க மூவபிள். சரிதானா? இதுதான் வந்து எதுங்க ஹெல்ஹோம்ஸ் டபுள் லேயர். பாருங்க, the surface of colloidal particle absorbs one type of ion due to preferentially absorption. This layer attracts the oppositely charged ion in the medium and hence at the boundary separating the two electrical double layer or step up. This is called Helmholtz double layer. சரிதானே? அப்போ இது வந்து எதுங்க ஹெல்ஹோம்ஸ் டபுள் லேயருங்கிறது, இதுதான் ஹெல்ஹோம்ஸ் டபுள் லேயர். தென் எலக்ட்ரோஃபோரோசிஸ். எலக்ட்ரோஃபோரோசிஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதாவது இந்த மாதிரி நம்ம ஒரு யூ ஷேப் டியூப் எடுத்துக்கிட்டு அதில் வாட்டர் எடுத்துக்கிட்டு பிளாட்டினம் எலக்ட்ரோடு நம்ம வச்சுக்கணுங்க, ஆனோடு கேத்தோடுங்க. இப்போ சால்ட் பார்ட்டிகல் போட்டோம், இப்போ நான் வந்து நான் வந்து பாஸ் பண்ணுறேன். அப்படி கரண்ட்டை பாஸ் பண்ணுறப்ப சால்ட் பார்ட்டிகல் மட்டும் நமக்கு வந்து மூவ் ஆச்சு அப்படின்னா அதான் வந்து எதுங்க எலக்ட்ரோஃபோரோசிஸ். இப்போ மைக்ரேஷன் ஆஃப் சால்ட் பார்ட்டிகல் அண்டர் தி இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு, இதான் வந்து எதுங்க எலக்ட்ரோஃபோரோசிஸ். இப்போ நமக்கு வந்து சால்ட் பார்ட்டிகல் பாசிட்டிவாகவும் இருக்கும் நெகட்டிவாகவும் இருக்குதுன்னு நம்ம சொன்னோம். இப்போ சால்ட் பார்ட்டிகல் நமக்கு பாசிட்டிவாக இருக்குதுன்னா அப்போ வந்து அந்த சால்ட் பார்ட்டிகல் எந்த டைரெக்ஷனில் மூவ் ஆகும்னா நமக்கு வந்து எங்கே கேத்தோட் டைரெக்ஷனில் நமக்கு வந்து மூவ் ஆகும். இப்போ இதே சால்ட் பார்ட்டிகல் நமக்கு வந்து நெகட்டிவ் சார்ஜாக இருந்துச்சுன்னா அப்போ வந்து அதுங்க ஆனோட் டைரெக்ஷனில் நமக்கு வந்து மூவ் ஆகும். சரியா? அப்போ சால்ட் பார்ட்டிகல் அதாவது நம்ம வந்து எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியல் அப்ளை பண்ணுறப்ப ஆர் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணுறப்ப சால்ட் பார்ட்டிகல் நமக்கு வந்து இதுங்க மூவ் ஆச்சுன்னா அதான் வந்து இதுங்க எலக்ட்ரோஃபோரோசிஸ். அப்போ மைக்ரேஷன் ஆஃப் சால்ட் பார்ட்டிகல் அண்டர் தி இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் கால்டு தி எலக்ட்ரோஃபோரோசிஸ். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பாசிட்டிவ் கொலாய்ட்ஸ்லாம் இப்போ பாசிட்டிவ் சார்ஜர் கொலாய்ட்ஸ் எது, நெகட்டிவ் சார்ஜர் கொலாய்ட்ஸ் எதுன்னு நமக்கு இருங்க. இப்போ பாசிட்டிவ் சார்ஜ் கொலாய்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெர்ரிக் ஹைட்ராக்சைடு, அலுமினியம் ஹைட்ராக்சைடு, பேசிக் டைஸ், ஹீமோக்ளோபின் இதெல்லாமே வந்து எதுங்க பாசிட்டிவ் கொலாய்ட்ஸுங்க. இதே நெகட்டிவ் சார்ஜர் கொலாய்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா சில்வர், கோல்டு, பிளாட்டினம்,
ஆர்சனிக் சல்ஃபைடு, கிளே, அடுத்து வந்து எதுங்க ஸ்டார்ச், இதெல்லாம் வந்து எதுங்க நெகட்டிவ் சார்ஜர் கொலாய்ட்ஸ். இப்போ எலக்ட்ரோ ஆஸ்மாசிஸ் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் கிடையாதுங்க. இப்போ நம்ம வந்து எலக்ட்ரோஃபோரோசிஸில் நம்ம என்ன சொன்னாங்க, மைக்ரேஷன் ஆஃப் சால்ட் பார்ட்டிகல் நம்ம சொன்னோம். இங்கே நமக்கு என்ன சொன்னால் மீடியம் நமக்கு வந்து என்னவாகும், மூவ் ஆகும். சரியா, மைக்ரேஷன் ஆஃப் என்னதுங்க சால்ட் பார்ட்டிகல் பதிலாக நமக்கு என்ன மீடியம் நமக்கு மூவ் ஆகும். அப்போ மீடியம் மூவ் ஆச்சு அப்படின்னா அதான் வந்து எதுங்க எலக்ட்ரோ ஆஸ்மாசிஸ், the movement of dispersion medium under the influence of electric potential. அப்போ அந்த டைமில் நமக்கு வந்து சால்ட் பார்ட்டிகல் மூவ் ஆகாதா அப்படின்னா அந்த இடத்துல சால்ட் பார்ட்டிகல் நமக்கு என்ன ஆகுங்க அப்படியே நம்ம வந்து எதுங்க மூவ் ஆகும். பட் எது அதிகமாக மூவ் ஆகுங்க, அதாவது டிஸ்பர்ஷன் மீடியம் தான் நமக்கு என்னவாகும் அதிகமாக நமக்கு வந்து மூவ் ஆகும். சரியா, அப்போ வந்து எதுங்க இந்த மூமெண்ட் ஆஃப் டிஸ்பர்ஷன் மீடியம் அண்டர் தி இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் நமக்கு வந்து என்னவாகுங்க எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்போ வந்து எப்போ அப்படி நடக்குன்னா அப்போ வந்து எங்கள் சால்ட் பார்ட்டிகல் வந்து நம்ம வந்து என்னங்க அதாவது மூமெண்ட்டில் இல்லாத இருக்கிறப்ப. சரிதானே, இதான் வந்து எதுங்க அதாவது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் கொலாய்ட்ஸ்.